ஹாய், ஹலோ. இன்றைக்கி கதைகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தகவல்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அப்படின்றது 3 விஷயத்தை உள்ளே வச்சுருக்கு. 4 பலன்களை அது கொடுக்கும். அதை பற்றி இந்த கதையில் பார்ப்போம். முதல்ல கீழ்ப்படிதல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒழுக்கம், நேரம் தவறாமை, கடமை. இந்த 3 விஷயம் எந்த ஒரு இயக்கத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கோ அதனால் 4 பலன் கிடைக்கும். ஸோ என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 1 பாதுகாப்பு, ஆரோக்கியம், வாழ்தல், மேம்படுதல். இது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, இப்போது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு எடுத்துக்கங்க. அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ஒரு மாணவன் வந்து மாணவனுக்கான ஒழுக்கத்தோடும், ஆசிரியருக்கான ஒழுக்கத்தோடும், அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஒழுக்கத்தோடும் ரொம்ப நாள் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒழுக்கம், நேரம் தவறாமை, கடமை இதில் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்ஸ்டியூட்டில் வருஷம் அந்த பாப்புலேஷன்ஸ் வந்து குறையாமல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக மெயின்டைன் ஆவதோட அங்கே நிறைய பேர் விரும்பி சேர்ப்பாங்க. ஆனால் இதே ஒரு காலத்தில் அப்படின்னு பெரிய அளவில் மாசை வச்சு இந்த ஸ்ட்ரென்த்தான ஸ்டூடெண்ட்ஸில் இந்த கீழ்ப்படிதல் மிஸ் ஆகிட்டு பாடம் மட்டும் நடத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்கூல்ஸ்லலாம் பல ஆயிரங்களில் இந்த ஸ்ட்ரென்த்து சில நூறுகளில் இன்றைக்கி இருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அந்த கீழ்ப்படிதல் தவறி போனதால் வர்றது. இது வந்து ஒரு நாடுகள்லேயும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எந்தெந்த நாடுகளில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு இயக்கத்துலேயும் கீழ்ப்படிதல் கரெக்டாக இருக்கோ அந்த நாட்டில் வளர்ச்சிகள் வந்து கரெக்டாக சிறப்பாக இருந்தது. ஆனால் மற்ற நாடுகளில் எங்கெல்லாம் கீழ்ப்படிதல் சரியாக இல்லையோ அந்த நாட்டோட வளர்ச்சிகளில் வந்து பாதிப்பு இருந்தது. இதோட பெஸ்ட்டு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட உறுப்புகள் இண்டிபெண்ட்டாக தனியாக இயங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக தனியாக இயங்குகிற அந்த உறுப்புகள் அது இடத்துல இருந்து அது வேலையை கரெக்டாக செஞ்சிகிட்டே இருக்கிறதுனால தான் பல ஆயிரம் வருஷம் கழிச்சும் உறுப்புகள் வந்து அது வேலையை அப்படியே தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் உணவு முறையை மாற்றிட்டோம், வாழ்க்கை முறையை மாற்றிட்டோம், சூழ்நிலையை மாற்றிட்டோம், எல்லாத்தையும் மாற்றிட்ட போதும் மனித உடம்புல அந்த உறுப்புகள் சரியாக இருக்கிறதுனால அந்த மனிதன் அப்படின்ற அந்த ஓட்டமானது, வளர்ச்சியானது இத்தனை ஆயிரம் வருடங்கள் கழிச்சும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து உண்மையான நிலைமை. ஸோ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.